வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம வழக்கமாக பண்ணுற கிரேவி மாதிரி இல்லாமல் பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பொட்டேட்டோவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். எடுத்துடலாம். இப்போது அதே பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நறுக்கிய வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பொடியாக நறுக்கினது, பூண்டு இதெல்லாத்தையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ நறுக்கிய தக்காளி 2, இதையும் நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தேவையான உப்பு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் ஹோல் கரம் மசாலா, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்லேயே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இது கெட்டியான உடனே இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி பொரிச்சாச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மெத்தி இலை, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.